கட்சிக்கு மாநிலங்களவை எம்பி பதவியை தாவேகா ஒதுக்கியுள்ள நிலையில் அதன் பின்னணியில் இருக்கும் 4 காரணங்களை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. அதிமுகவின் சி.வி. சண்முகம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதை தொடர்ந்து தனது மாநிலங்களவை எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து காலியான அந்த பதவிக்கு தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு மாநிலங்களவை எம்பி பதவிக்கு மட்டுமே தேர்தல் நடைபெறும் நிலையில் தாவேகா முன்னிறுத்தும் வேட்பாளர் மட்டுமே வெல்ல முடியும் என்ற நிலை உள்ளது. இதனால் தாவேகாவின் முடிவு என்ன என்று கேள்வி எழுந்துள்ள நிலையில் அந்த எம்பி பதவியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்தது. அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு அந்த எம்பி பதவி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். எம்பி பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு தாவேகா வழங்கியதன் பின்னணியில் 4 முக்கிய அரசியல் காரணங்கள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதில் முதன்மையானது காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு தனது ஆதரவை வழங்குவதாக கூறிய போதே நிபந்தனையாக மாநிலங்களவை எம்பி பதவியை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. ஆட்சியில் தொடர கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கட்டாயம் தேவை என்ற சூழலை புரிந்து கொண்டு வெறும் 5 எம்எல்ஏக்களை மட்டும் வைத்துள்ள காங்கிரஸ் நெருக்கடி அளித்து எம்பி பதவியை பெற்றிருக்கலாம் என்ற கருத்தையும் சில அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கின்றனர். பிரவீன் சக்கரவர்த்தி நண்பர் என்பதால் முதல்வர் விஜய் எம்பி பதவியை அளித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் தாவேகா சார்பில் ஒருவர் நாடாளுமன்றத்துக்கு சென்றால் அங்கு கட்டாயம் பாஜகவுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ ஒரு நிலையை எடுக்க வேண்டியிருக்கும். இது கட்சிக்கு இக்கட்டான நிலையை ஏற்படுத்தும் என்பதால் அதனை சில காலம் தவிர்க்கவே அந்த எம்பி பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு தாவேகா தள்ளிவிட்டதாகவும் எதிர்க்கட்சி தரப்பில் விமர்சிக்கப்படுகிறது.